Hello. நிறைய ஹேட் எனர்ஜி, நிறைய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ண முடியுது. ஹேட் அண்ட் நெகட்டிவ் என்ன சுற்றியும் இருக்குது, உங்களை சுற்றியும் இருக்குது. ஹேட் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி. என்னையும் ஹேட் பண்ணுறீங்களா? ஹேட் பண்ணுறீங்களா? ஓகே. ஹேட் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி. யாரோ பேசணும்னு நினைக்கிறாங்க உங்ககிட்ட. யாரோ பேசணும்னு நினைக்கிறாங்க. சம்மன் ஸ்பெஷல். மேபி அவங்க இது வரைக்கும் உங்ககிட்ட பேசாமல் இருந்திருக்கலாம். சைலன்ஸ் ட்ரீட்மெண்ட். ஓ மை காட், லவ் ரீடிங்காக போதோ? இல்லை, பார்ப்போம். சம்மன் ஸ்பெஷலாக யாராக வேணாலும் இருக்கலாம். மேபி எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு குட்டி ஏஞ்சல், ஒரு குட்டி ஏஞ்சல் உங்களில் சில பேர்கிட்ட பேச நினைக்கிறாங்க. ஏதோ மெசேஜஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு புது விஷயத்தை பற்றி, ஏதோ சம்திங் உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு புது விஷயம், ஏதோ ஒரு செலிப்ரேஷன்ஸ் உங்கள் வீட்டில் நடக்கிறதா இருக்கலாம். இல்லை பிளானிங், சில பேர் புது வீடு கட்டியிருக்கலாம், இல்லை அதுக்கு கிரக பிரவேசம், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கலாம். ஏதோ ஒரு திடீர்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கலாம் இந்நேரம். எம்பரர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு. யாரா இருக்கலாம்? இந்த காட்ட பார்ப்போமா? ஆக்சுவலி டிசம்பர் ரீடிங் போடலாம்னு நினச்சேன். டிசம்பர் மந்த் ரீடிங். ஓகே, இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் டிசம்பர் மந்த் பார்ப்போம். ஓகே, சில பேருக்கு இவங்க வந்துட்டு உங்களுடைய கார்டியன் ஏஞ்சலாக இருக்கலாம். கார்டியன் ஏஞ்சல் ஃபயர் சைனாக இருக்கலாம் பார்க்குறவங்க. ஏரிஸ், லியோ, சாஜிட்டேரியஸ். சில பேருடைய பார்ட்னர் சைனாக இருக்கலாம். ஃபயர் சைன். ரெண்டுமே ஸ்ட்ரைட் கார்ட்ஸ் தான். மேபி ஏதோ அதான் சிச்சுவேஷன்ஸ், லைக் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஏதோ சிச்சுவேஷன், ஏதோ உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ், ஃப்யூச்சர் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் பற்றி யோசிக்கிறதா இருக்கலாம். சில பேர் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப் பற்றி யோசிக்கிறதா இருக்கலாம். Two of coins. இப்போதான் பார்க்குறோம். Two of coins. அதுதான் ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தான் எனக்கு கேட்குது. பார்ட்னர்ஷிப், அதுக்கான நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக
இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபயர் சைன், ஸ்ட்ராங், ஃபுல் கார்ட், லைக் நியூ பிகினிங்ஸ். சொன்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு அதிகமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனில் ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. மேபி இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வருஷமாக உங்களுக்கு மைண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த விஷயமா நீங்கள் அடிக்கடி அதிகமாக யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா அதை பற்றி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய மைண்ட் கஷ்டம் வரதும், நிறைய வந்துட்டு பெயின், நம்ம எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி இதை முடிக்க போகிறோம்னு தெரியல, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போ திரும்பவும் நீங்கள் அந்த விஷயத்தை வந்துட்டு திரும்பவும் அகெயின் நம்ம ஒன்ஸ் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே, ட்ரை பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த விஷயத்த. இந்த வாட்டி உங்களுடைய அந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது. ஒரு இது ஒரு பார்ட்னர்ஷிப் கொலாபரேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்தில் என்ன விதமானாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெசனேட் ஆச்சுன்னா. ஓகே, 3 ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜி. ஏரிஸ் எம்பரர் இருக்கிறதுனால இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அந்த விஷயம் இப்போ தான் கொஞ்சம் சூடு பிடிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணுற அந்த ஹார்ட் ஒர்க், இப்போ தான் ஹார்ட் ஒர்க்கே பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த விஷயத்து சம்மந்தமாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த விஷயம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு பார்க்குற ஒரு க்ரோத் நீங்கள் பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய வருது உங்களுக்கு. கண்டிப்பாக இதனால் ஒரு பெரிய பெனிஃபிட், ஒரு பெரிய லெவல் க்ரோத் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. பெரிய லெவல் க்ரோத். மைண்டில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த பிளான் அக்கார்டிங் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஒர்க், உங்களுடைய என்ன மாதிரியான சிச்சுவேஷன் நீங்கள் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ, ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு க்ரோத் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக. டெத் கார்டு, இந்த கார்டு வந்து டெத் கார்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு க்ரோத் உங்களுக்கு இருக்குது. சாரி, இருட்டாயிடுச்சு, சடனாக லைட் போட்டுட்டு வந்தேன். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங்ஸ்ன்றது ஒரு 2 times கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபுல் கார்ட், டெத் கார்டு. கண்டிப்பாக நீங்கள் எடுத்த ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் எடுத்த இந்த விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். டாட்டர் ஆஃப் கப், மைண்ட் ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சும்மா உட்காரவும் பிடிக்கல, தூங்கவும் பிடிக்கல. நைன் ஆஃப் வாண்ட்ஸ். கண்டிப்பாக நிறைய மூமெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கு. மெஜிஷியன் ஃபைனல் கால். நீங்கள் பண்ணுற போகிற இந்த விஷயத்தில் வந்துட்டு நிறைய உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். நிறைய பேரோட எதிர்ப்பு தாண்டி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துகிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உங்களுக்கு இப்போது ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ் இருக்கு. ஓகே,
எஸ் ஆர் நோ ஒன் டைம் ஷஃபிள் பண்ணி எடுக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா ஒன்று இருக்குன்னா நீங்கள் அதுக்கு அக்கார்டிங்லி நீங்கள் வந்துட்டு மைண்டில் யோசிச்சுட்டு ஒரு கொஸ்டின் யோசிச்சுக்கோங்க. எஸ் ஆர் நோ ஆன்சர் என்னவா வருதுன்னு பார்ப்போம். ஓகே, யோசிச்சுக்கிறீங்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுக்கோங்க. எஸ் ஆர் நோ நீங்கள் யோசித்தது எஸ், கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கலாம். கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் அதில் நிறைய தடங்கள்ன்றது இருக்குது. நிறைய சில விஷயங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த விஷயம் ஆக்ஷன் எடுக்கலாம். நிறைய தடை இருக்குது, ஆனால் கண்டிப்பாக எடுக்கலாம். எஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.